ஓம் சத்குரு அப்பாவே சரணம். என்ன தங்கம், உன் சத்குரு அப்பா மேலே கோபமாக இருக்கிறியா? நம்ம சத்குரு அப்பா நாம் எது கேட்டாலும் நடத்தி கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. நான் கேட்டது எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறியா தங்கம்? ஏன் தங்கம், உன் அப்பா எனக்கு தெரியாதா? உனக்கு எதை எப்போ செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லு. குழந்தைங்க ஆசைப்பட்டது கேட்டது எல்லாத்தையுமே பெற்றவங்க வாங்கி கொடுப்பாங்களா? சொல்லு தங்கம். குழந்தைக்கு எது நல்லதோ, அந்த குழந்தையோட வாழ்க்கைக்கு எது சரியானதோ அதை மட்டும்தான் செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா? குழந்தை அழுகுது, சண்டை போடுதுன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதை வாங்கி கொடுப்பாங்களா? சொல்லு தங்கம். அழுகிற குழந்தைய எடுத்து கொஞ்சி சமாதானப்படுத்தி சொல்லி புரிய வைப்பாங்க இல்லையா? அது மாதிரி தான் நீயும். அப்பா சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. நீ நினச்சது நடக்கலை கிடைக்கல அப்படின்னா உடனே உன் சத்குரு அப்பா மேலே கோவப்படுற. நீ கேட்டது எல்லாத்தையும் உடனே நடத்தி கொடுக்க முடியுமா? சொல்லு. உனக்கு எது நல்லதுன்னு பார்த்து தானே தங்கம் நடத்தி கொடுக்க முடியும். உனக்கு எது சரியானதோ அதையே சரியான நேரமும் காலமும் வரப்போ நிச்சயம் உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் சத்குரு அப்பா மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல தங்கம்? அப்போ ஏன் நீ எப்போ பாரு எது நடக்கலை கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்க? சொல்லு. தைரியமாக இரு தங்கம். உன் அப்பா மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை என்றைக்கும் நீ குறையாமல் பார்த்துக்க. கொஞ்சம் காலம் மட்டும் பொறுமையாக இரு தங்கம். நீ கஷ்டப்படுறேன்னு நினச்சி வருத்தப்படாத. உன் கஷ்டம் எல்லாமே இன்னும் கொஞ்சம் காலம்தான். எல்லாம் கூடிய சீக்கிரம் சரியாயிரும். எல்லாமே மாறும். நம்பிக்கையோடு இரு தங்கம், சரியா? நம்பிக்கையை மட்டும் என்றைக்கும் இழந்துடாத. அதே மாதிரி எப்போவும் அழுதுகிட்டே இருக்காத. நேர்மையான வழியில் போகிறப்போ நிறைய சோதனைகள் வரும். அதுக்காக எப்பவும் பயப்படாத தங்கம். தவறான பாதையிலையும் போயிடாத. நேர்மையான பாதையில் போகிறப்போ நிறைய சோதனைகள் வந்தாலும் கடைசியில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ஆனால் தவறான வழியில் போகிறப்போ வெற்றி ஆரம்பத்தில் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கடைசியில் அது தோல்வியில் தான் முடியும். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் உனக்கு அதிகமாக இருக்கும் தங்கம். என்றைக்குமே நேர்மையான வழியில் மட்டும்தான் போகணும், சரியா? நேர்மையாக இருக்கிறவங்கள இந்த சத்குரப்பா என்றைக்குமே கைவிட மாட்டேன் தங்கம். என்னைக்கு தான் என் நிலைமை மாறும் அப்படின்னு வருத்தப்படாத. இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் என் நிலைமை நிச்சயம் மாறும். என் சத்குரப்பா என்னை நிச்சயம் நல்லா வாழ வைப்பார். நான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இரு தங்கம். மற்றவங்கள மாதிரி நீ வாழணும் அப்படின்னு நினைக்காத. உனக்கு கிடைச்சதை வச்சு, உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நிம்மதியாக சந்தோஷமாக வாழு தங்கம். உனக்கு கிடைக்காத ஒன்று பின்னாடியே ஓடி உன்னோட நேரத்தை வீணடிக்காத. உனக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தையும் காலத்தையும் நல்ல முறையில் பயன்படுத்தி முன்னேறு, சரியா? எப்பவும் கிடைக்காத ஒன்றையே நினச்சிட்டு அழுதுட்டு புலம்பி உன் வாழ்க்கையை வீணாக்காத தங்கம். நீ அழுகிறதுனால பாதிக்கப்பட போகிறது நீயும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் தான். நீ சோகமாக இருந்தீன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் உன்னை பார்க்குறப்போ அவங்களும் வருத்தப்படுவாங்க இல்லையா? அதனால் சிரித்த முகத்தோட சந்தோஷமாக இரு தங்கம். எத்தனை வலிகளும் வேதனைகளும் வந்தாலும் உன் சத்குரப்பா அதை எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட இரு, சரியா? நான் உன்னை என்றைக்குமே கைவிட மாட்டேன் தங்கம். உன் கூடவே தான் நான் இருக்கேன். உன் சத்குரப்பா என்றைக்குமே உன்னை விட்டு போகவே மாட்டேன் தங்கம்.